நம்ம அன்றாட வாழ்க்கையில எதை வாங்கினாலும் எதை பயன்படுத்தினாலும் ஜிஎஸ்டி வரி கட்டணும்னு தெரியும். ஆனா அந்த ஜிஎஸ்டி விகிதத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிச்சிருக்காங்க. முதல்ல உலகமே இயங்குறதுக்கு மூலாதாரமான விவசாயத்துக்கு உதவும் பெரிய செய்தி. அது என்னன்னா, டிராக்டர், மண்ணை உழவு செய்யறதுக்கான மிஷின்கள், அறுவடை இயந்திரங்கள், கம்போஸ்டிங் மிஷின்கள்னு எல்லாமே 12% இருந்த ஜிஎஸ்டி வரி இப்போ 5%க்கு குறைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி கைத்தொழில் பொருட்கள், மார்பிள், கிரானைட் பிளாக்ஸ், லெதர் பொருட்களுக்கும் 12% இருந்து 5% குறைஞ்சாச்சு. அடுத்து கட்டுமான துறைக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். 28% இருந்த வரி இப்போ 18% மாறிடுச்சு. மேலும் மருத்துவத்துறையில என்ன மாற்றம்னு தானே கேக்குறீங்க? உயிர்காக்கும் மருந்துகள் 12% இருந்து இப்போ வரி முழுசும் நீக்கப்பட்டாச்சு. மேலும் புற்றுநோய் மற்றும் ரேர் டிசீஸ் மருந்துகளுக்கு 5% இருந்த வரி இப்போ முழுமையா நீக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, வாகனத்துறையிலையும் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சின்ன சின்ன கார்கள், C50cc கீழே இருக்கக்கூடிய பைக்குகள் 28% வரியில இருந்து 18% ஆயிடுச்சு. மேலும் 3 சக்கர வாகனங்களுக்கும் வரி குறைக்கப்பட்டிருக்கு. டெக்ஸ்டைல் துறையில பல வருடமா இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சாச்சு. மேன்மேடு ஃபேப்ரிக்ஸ்க்கு 18 இருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. மேலும் மேன்மேட் யான்களுக்கு 12% இருந்த வரி இப்போ 5% குறைக்கப்பட்டிருக்கு. சர்வீஸ் டாக்ஸ்கள்லையும் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றம். 7500 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஹோட்டல் ரூம்கள் இருந்தா அங்க 12% இருந்த வரி இப்போ 5% குறைக்கப்பட்டிருக்கு. மேலும் ஜிம், சலூன், யோகா, பியூட்டி சர்வீஸ்கள்ல 18% இருந்த வரி 5% குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் செப்டம்பர் 22, 2025 முதல் அமலுக்கு வரும்னு ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிச்சிருக்காங்க. சரியா சொல்லணும்னா, விவசாயிகள் முதல் சாதாரண மனுஷ வர எல்லாருக்குமே லாபம் தரும் வரி குறைப்பு. என்ஜாய் பண்ணுங்க மக்களே.